நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் பார்த்தீங்கன்னா, வெளிநாடு வாழ் தமிழர்கள் நெறைய பேர் வந்து இங்கே ஓட்டு போட்டதா சமீபத்திய செய்தி ஒண்ணு வந்திருக்கு. அதாவது அவங்கள எப்படி கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னா, ஏர்போர்ட்டுக்குள்ள திருப்பி அவங்க ஊருக்கு போம்போது, அவங்க கையில இருக்கிற மைய பார்த்துட்டு, நீங்க எப்படிங்க ஓட்டு போட்டீங்கன்னு கேட்டிருக்காங்க. அவங்களெல்லாம் இப்போ கைது பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட 25 பேர்கிட்ட கைது பண்ணியிருக்கிறதா தகவல் வருது. முதல்ல ஆஸ்திரேலியால இருந்து வந்து இங்கே ஓட்டு போட்ட ஒரு 3 பேர கைது பண்ணி, விசாரணைக்கு உட்படுத்தினதா கேள்விப்பட்டோம். இன்றைக்கி வந்த செய்தி 25 பேரை கைது பண்ணியிருக்காங்க. இவங்கெல்லாம் யாருன்னு கொஞ்சம் ஐடென்டிஃபை பண்ணால் நல்லாயிருக்கும். அதுக்கு முன்னாடி இன்னொரு செய்தியை சொல்கிறேன். ஒரு படம் வந்து ரிலீஸ் ஆச்சு கடந்த சில நாட்களுக்கு முன்னாடி. இப்போ இருக்கிற முதலமைச்சர் விஜய் அவர் நடித்த படம். அவர் என்ன செய்வார் அப்படின்னா, வெளிநாட்டிலேருந்து இங்கே வந்து ஓட்டு போட வருவார். எனக்கு ஒரு சந்தேகம் இருக்குது. அவருமே அன்றைக்கி வந்து இந்திய குடியுரிமை பெற்றவரா, இல்லை அவர் வந்து அங்கே வெளிநாடு வாழ் குடியுரிமை பெற்றவரா, அவர் இங்கே அந்த ஓட்டு போட தகுதி இருக்கா, இதெல்லாம் எனக்கு ஒரு சந்தேகம் இருக்குது. இருந்தாலும் அந்த படத்தோடைய இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி பல பேர் வந்து இப்போயும் கிளம்பி வந்திருக்கலாம். இந்த தேர்தல் நடக்க போகிற சில நாளுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா, தவேக கட்சி உறுப்பினர்கள் மட்டும்தான், விஜய் ரசிகர்கள் மட்டும்தான் ஏகப்பட்ட பேர் வெளிநாட்டிலேருந்து இங்கே வந்து வாக்கு செலுத்த வரப்போகிறாங்க. அவ்வளோ தூரம் வந்து வைப் க்ரியேட் ஆகிருக்கு. அதனால் அது ஒரு பெரிய லெவலில் வந்து இங்கே முடிவுகளை மாற்றி அமைக்கும் அப்படி இப்படிலாம் நிறைய பெருமைப்பட்டுக்கிட்டாங்க. அந்த வகையில் இந்த 25 பேரும் யாருக்கு ஓட்டு போட்டாங்க அப்படிங்கிறத நம்ம கேட்க முடியாது. இருந்தாலும் அவங்களுடைய பின்புலத்தை எப்படி ஆராயலாம்னா, அவங்களுடைய மொபைலை வாங்கியோ, இல்லை அவங்க சோஷியல் மீடியா ஐடிகளை வாங்கியோ, இன்ஸ்டாகிராம் ஐடி, ட்விட்டர், ஃபேஸ்புக் ஐடியெல்லாம் வாங்கி பார்த்திங்கன்னா, அவர் யாருக்கு ஆதரவானவங்க தெரியாது. ஆரம்பமே முறைகேடு. அதாவது இந்த மாதிரி வந்து மோசடித்தனமான ஒரு எண்ணங்கள் உள்ளவங்க தான் இந்த தவேக உறுப்பினர்களாக இருக்காங்க. அவர் மட்டும் கிடையாது. இன்றைக்கும் பார்த்திங்கன்னா, ஏதோ மது ஒழிப்பு, பாலியல் வன்முறைகளில் வந்து ஒழிக்க போகிறேன் அப்படி இப்படிலாம் பெண்களுக்கு பாதுகாப்பு அப்படின்னு சொல்லி ஆட்சிக்கு வந்த இந்த கடந்த ஒரு வார காலத்தில் பார்த்திங்கன்னா, பீர் பாட்டிலை எடுத்துகிட்டு போய் கலெக்டர் ஆஃபீஸ்க்குள்ளே போய் ஒரு பெண் வந்து டிவிகேன்னு சவுண்டை போட்டிருக்கு. ரோட்டில் தண்ணி அடிச்சுட்டு பொதுமக்களுக்கு இடையூறு பண்ணுற ஆட்கள் நிறைய கைது செய்யப்பட்டிருக்காங்க. தண்ணி அடிச்சுட்டு ஒரு பையன் வந்து பஸ்ஸு வந்துட்டுருக்கு. அந்த பஸ்ஸை நிப்பாட்டிட்டு டிவிக்கு பேண்டை கட்டியிருக்காங்க தலையில். ஸோ இந்த மாதிரி நிறைய செய்திகள் வருது. பாலியல் சீண்டல் பண்ணி ஒரு பையன் அரெஸ்ட் ஆகியிருக்கான். அவன் தவேக தொண்டன். ஸோ இந்த அளவுக்கு தான் அவங்க இருக்காங்க.